யோபு 42. 1. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக 2. 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாழ்க்கையிலே நம்மால் எனக்கு போராட்டம் கஷ்டம். சில பேர் கஷ்டம் பொருளே இருக்க கலந்து போகணும். யோபோட கணிதம் செய்த ஒரே ஒரு காரியம், அந்த பிள்ளைகளோ ஏதாவது தவறு செய்கிற ஆண்டுக்கு என்று சொல்லி 4 பிள்ளைகள் 3 பெண்கள் 7 பேர் 7 பேர் மாதத்துக்கு ஒரு அழைத்து வந்து தப்பா இருப்பாங்க, ஆண்டவர் விரோதமாக செய்திருப்பாங்க என்று சொல்லி நல்வழிப்பு. உலகத்தின் பிள்ளைகளை வளர்ப்பதை கண்டு கொண்டு தேவன் எல்லாரும் எப்படி வளர்க்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தங்களுடைய மன விரும்புகள் நடக்கிறது. அவங்க எது பிடிக்குமோ அப்படி அதை நீங்க சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க. 60 சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம கிடையில தெளிவா சொல்லிட்டு நீ கிறிஸ்தவ பிள்ளையார பிள்ளையை வளர்ந்துட்டா, தேவனும் குழந்தையை வளர்த்துவிட்டா அந்த காலை எல்லாவற்றையும் கட்டலாம். அது யாராலும் கொடுக்க முடியாது. ஆண்டவை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டை பார்த்து யாரும் என்ன சொல்ல யாரும் ஏற்க முடியாது. அது தேவன் தான் கொடுக்கணும். சுத்த இதயத்தை என்ன செலுத்தியும் நிலைவரமான ஆவியை ஏற்றுக்கொள்வது எல்லாராலும் கூடாது. யாரை தேவன் முன்வைத்தாரோ, யார் தனக்கு தேவையானதோ அவர் வழித்த வைப்பான விட ஏனென்றால் விளக்கத்தான் முக்கியம் இல்லை. விளக்க தோற்றத்துக்கு முன்பாக ஒன்றை செய்கிறோம். எப்படியாவது 3. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். 4. நீர் எனக்குச் செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். அதுவரை யோபு கர்த்தரை கேட்காம எல்லாரும் செய்வார்கள் தெரியாது. வாழ்க்கையில போராட்டம் வந்த பிறந்தா ஆண்டவரோட முரணமாக பேசணும். யாக்கோபுடைய வாழ்க்கை யாக்கோபு அவங்க இருந்து அம்மா அப்பா தோத்துனாங்க. சகோதரன் வயது அயாள வேலையை தோன்றுவது கதவு இன்னொரு கதவு. அவர் கேட்ட நாங்களே யாருக்கு எனக்கு உதவி பண்ணுறேன் அதை கொண்டு போனாங்க. ஆனா இதுவரைக்கும் அவர் பேசாரு, ராஜரை பார்க்குற வரைக்கும் ஆண்டவர் பண்ணு. ராஜரை பார்த்த உடனே ஏன் ஆனா ஈசா அப்படியே இல்லை. யாரை அயாள பயன்பட போகும்போதுதான் இதற்காக வராது. அவர் கர்த்தர் கொடுத்தார். விவேகாலோ ஈசாக்கோ பிரத்யேகமான ஆகாரம் என்னுடைய வார்த்தை நான் சொல்லுவேன். யாக்கோபு நான் சொல்ல 2க்கு 4 மணி. ஈசாக்கு கர்த்தர் கொடுப்பா கண்மணியோட காத்திருந்தா. இந்த மகனும் தன் வேலைக்கான பணம் கொடுக்குற இவரோ அப்புறம் பாடி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்தருடைய சித்தத்தை காத்திருப்பது. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அழைக்க கரமணிக்காக அவர் கண்மணி போல் பாதுகாக்கிறார் தான். அவர் தெரியும் யாருக்கு என்ன செய்யணும். அதை காத்திரை உதாரணப்படி தான் ஆதரவாக அதே போல யாக்கோபு அன்னைக்கு பார்த்தாரு. யாருமானு கேட்டுக்கிறோம். சரிமா நான் வந்து பார்க்கிறேன் போயிருந்தா
ஒரே சொல்லிட்டாங்க வியாபாரம் செஞ்சுக்கலாம் அடுத்த ஒரே மனிதர் ஒரே குழந்தைய கொடுத்தாரு ஏழு கொடுத்தாரு கடைசியில மரம் போய் சொன்னாங்க நீ விரும்புகிற தேவனுக்கு இருக்குமா தேவ திட்டம் என்ன இதற்கான தேவன் அடைத்த தேவன் கண்மணி கொடுப்பாங்க பொறுமையா காத்துக்க முடியாது காரணம் ஏமாத்துறாரு ஏமாத்தணும் அப்புறம் ஏமாத்தணும் மாமனாரை ஏமாத்தணும் ஏமாத்தணும் கொண்டாடிட்டு ஏமாத்தணும் அதனாலதான் நம்ம பார்த்தோம் எத்தனை ஏமாற்றார என்று சொல்லி ஏழு முறைகள் இருக்கிறார் வயதான காலத்துல பேச்சுக்கு மனைவிதான் போயிடும் கடைசியில ஏற்படும் யாருக்கு ஆசீர்வாதம் தேவனுக்கு காத்திருந்தார் அந்த கேள்விப்பட்டேன் கேள்வி கேட்பேன் 5. என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது. 6. ஆகையால் நான் என்னை அருவருத்து துளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அந்த உடனே அவன் காய்கறி என்ன பாடி நாளை தொழில் கொண்டு பார்க்க போறோம் 5 ரூபாய் எங்கே போகிறீங்க எனக்கு குடும்ப மழை எப்படி நான் தலைவர்கிட்ட என்ன நிறைய பேர் சொல்லி ஆசைப்பட்டு நாளைக்கு இல்லை அப்படின்னா 1/2 மணி நேரம் என்ன வரல வந்து பார்க்க வெள்ளை அப்ப ஏன்னா இல்ல நான் சொல்ல முடிவு பண்ணிடும் நீங்க சும்மா பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தேவைப்பட்ட ஒரு ஒத்தனாள் ஓர் கொஞ்சம் புரியும் வழியில போற ஆரம்பிச்சு உட்காந்தோம் ரொம்ப சொன்னாங்க நிறையா வருஷம் வீட்டில் கொண்டு வந்தாங்க காட்டி கொடுத்தாங்க காய் கொடுத்து நாங்கள் அறிவு கொடுத்தாங்க என்னோட அம்மா எனக்கு பெரிய அப்பா எனக்கு தெரியுமே யாரோட காரணம் வீட்டில் இருக்கணும் எனக்கு இது ஒன்றும் போய் என் உடனே உட்காந்து அப்படியே போய் சொன்னேன் இதுக்காக கல்யாணம் போகணும் ஆகணும் கற்றுட்டேன் எனக்கு 1 மாதம் கொண்டு நிறைய விட்டேன் நேரம் தலையில் இருக்கணும் எல்லாருங்க அதெல்லாம் பாராட்டு தராதுனால இன்னொரு வேலை சொல்லணும் ரொம்ப சீர்கட்டி மாதிரி ரொம்ப வேலை இருக்கணும் இல்லை எப்படியாவது இருக்கணும் பண்ணோம் பட்டியல் இருக்கும் வேலை இருக்கும் அவங்க எல்லாம் போவோம் எல்லாம் போயிட்டு கற்றுக்கிட்டோம் உதாரணமாக தான் கைது போகிறோம் எனக்கு தெரியாது
அதனால அவங்க முழு வச்சுட்டு கொடுத்தாங்க. நகரம் தான் கொடுத்தாங்க. என்ன செய்யும் மட்டும் வேலை கொடுத்தோம். பேர் அவர் முடிக்கிற வரும்பொழுது உங்களால் வருகிற நான் அறிவிடாது குழந்தை போல வாழ்ந்தீங்க, நீ அடிக்கடி சொல்லுங்க பெருசு வாழ்கிற குஞ்சு நடிகை அப்படின்னு அதே பார்த்த பொண்ணு எல்லாம் பார்க்கணும். பொண்ணு அதற்கு முன்னாடியே யார் போன்ற நேரம் இருந்து வந்து ஐயன் ஒரு நாள் தங்கி 4 நாள் வீட்டில் இருந்து தங்கிட்டு மறுநாள் தான் போனாக்கு நான் வெளியில் வந்து இதுதான் காலையில் கொடுத்தாரு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் உண்மை சொன்னாங்க. என்ன உண்மை போயிட்டு கேள்விப்பட்ட தெரியாது. ஆனால் நொறுக்கிறப்போ அந்த எவ்வளவு தாரிகளை கவலை போகணும் எல்லாம் கொடுங்க. அங்கே போகிறோம் அவனுடைய மணி இப்படி எல்லாம் கொடுங்க போதுன்னா நீயா முடிவெடுத்து நாமா முடிவெடுத்தது தான் நல்ல பரியோகம் வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யாருக்கு எல்லாருக்கும் எல்லாரும் ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகனபலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றான். 9. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூரியனான பில்தாத்தும் நகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். வார்த்தை எங்கிருக்குது? கஷ்டமா இருக்கா? வெறுப்பா இருக்கா? மகிழ்ச்சியாக இருக்கிறியா? ஏன் சத்துடைய பிறகு வெயில் சுய பற்றி சுய அறிவு நான் சொன்னது நிற்காது எவ்வாறு செய்ய முடியும்? கர்த்தர் என்ன சொல்றார்? ஆயின் தன்னை உருவாக்குற கர்த்தர், அந்த ஆத்மாவை பாதுகாக்கிற கர்த்தர், ஆசீர்வதிப்பது கர்த்தர், நடத்துவது கர்த்தர். நாம் செய்ய வேண்டிய காரியம் எப்படி? 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். வேலையை மாற்றுவார்.
இடதுகால் வழி வழி கையில் வழி இத்தனை கூட கால் எடுத்து பின்னாடி ரெண்டாவது அப்படியே ஒரு நாள் கூட இன்னொரு காலையில் 7 மணிக்கு ஆரம்பி போனா எல்லாம் பண்ண முடியும் யா ஒரு நாள் பண்ண முடியும் அதெல்லாம் வழியிலே டாக்டர் கேள்வி சார் அடங்கப்படுத்தலாம் நேரடியாக நிகழ்ச்சி போதுதான் அத்தனை வேகமான செவனால் 4வது மாத கடைசி சனிக்கிழமையிலே 4 மாத காலம் தேவர் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு சொல்ல எஞ்சி இருக்கிற வாரங்களையும் வல்லங்களையும் மாணவர்களையும் மற்ற பொருட்களுக்கு முடியாது காத்திருப்போம் பண்ணிடுவோம் மன்னத்தியுடன் மயக்கத்தின் ஆவியும் வியாதியும் வேதனைகள் கண்ணீர் ஐயம் எல்லாவற்றையும் நீக்கி விளைச்சல் விளைச்சலை நாமத்திற்கு என்று சொல்லி மட்டுமாய் நடக்கிற மாணவர்களே நாளைப்பட எங்களை முழுவதுமாக தங்கள் நடக்கும் இவரை சுத்திகரிகளை ஏற்கிறாங்க நான் யாருக்கு போக மாட்டோம் எங்களை உருவாக்க வேணும் தாயை தங்களை கண்டெடுக்க வேணும் ஏழைகளை பார்க்கணும் தனித்தனியால் பேர்களால் குடும்பமாய் ஆசைப்பது ஏழைகள் விடுமையா தொடர்ந்து வழிநடத்தோம் சிறப்படும் புதிய கன மகிமையாக ஒன்றிய திறந்துகிறோம் இயேசுவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே இனாத்மாவே கட்டளை என் மனமனமே அடிப்பட்ட நாமத்தில் இனாத்மாவே கட்டளை கட்டளை சகலமாக பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிருபையும் எட்டமனை தேவனுடைய ஜப ஆவியை வைக்கும் ஆசீர்வாதம் இன்றுவன் சதாகார மனைவரோடும்